இந்தசன் பேங்கையும் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கையும் கம்பாரிசன் பண்ணி ஒரு ஆர்டிகல்ல போட்டிருக்காங்க. அந்த ஆர்டிகல்லோட வின்னர் யாரா இருக்காங்க அப்படின்னா ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் தான் இருக்காங்க. பின்னாடி இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இந்த ஒரு Q4 ரிசல்ட்ஸ் எடுத்துக்கிட்டாங்க. அந்த ஒரு Q4 ரிசல்ட்ஸ்ல நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின், அப்புறம் வந்து ப்ராஃபிட், இது எல்லாமே கம்பாரிசன் பண்ணி எந்த கம்பெனி ஜெயிக்குது அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. ஃபர்ஸ்டா நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் நம்ம பார்க்கும்போது 5.93% ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் வந்து இருக்காங்க. இதுவே இந்தசன் பேங்க் பக்கம் பார்த்தோம் அப்படின்னா 3.39% தான் வந்து இருக்காங்க. ரெண்டு பேங்க்குமே இந்த ஒரு குவார்டர் அண்ட் குவார்டர் பேசிஸ்ல இந்த நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் வந்து கம்மி தான் பண்ணிருக்காங்க. பட் ஆனாலுமே இங்க வந்து பெட்டரா இருக்குது ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் வந்து இருக்காங்க. ஏர்னிங்ஸ் வைஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் வந்து இப்போ இந்தசன் பேங்க் சூப்பராகவே வந்து இருக்கு. பின்னாடி இருக்க ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே கம்மி பண்ணிருக்காங்க. அதனால ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் வந்து ஏறி இருக்கு. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் ஸ்லைட்டா டிராப்ல இருக்கு. பின்னாடி இருக்க ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இங்க ஒன் டைம் ஃப்ராட்கான அந்த ப்ரொவிஷன்ஸ் வந்து இருக்கு. அதை வந்து பே பண்ணியிருந்தாங்க. அதனால அந்த ஒரு Q4 வந்து நெகட்டிவ்ல இருக்கு. பட் ஆனா ஃபியூச்சரா வந்து பார்க்கும்போது ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் வந்து பெட்டராகவே வந்து இருக்காங்க. ஏன் அப்படின்னா அது எல்லாமே ஒன் டைம் தான். ஸோ அது வந்து ரிகவர் வந்து பண்ணிடுவாங்க. பட் ஆனா இந்த ஒரு ப்ரொவிஷன்ஸ் இந்தசன் பேங்க் இருக்குது நெகட்டிவா இருக்கு. இப்போ நம்ம growth வைஸ் வந்தோம் அப்படின்னா லோன் growth, டெபாசிட் growth ரெண்டுத்திலுமே ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் சூப்பரா இருக்காங்க. 20% வரைக்குமே இங்க growth வந்து சூப்பரா பண்ணிருக்காங்க. இயர் ஆன் இயர் பேசிஸ்ல ரெண்டு இடத்துலயுமே. பட் ஆனா இதுவே இந்தசன் பேங்க் லோன் growth அண்ட் டெபாசிட் growth ரெண்டுமே வந்து டிராப் ஆயிருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. இது ஒரு நெகட்டிவான சைனா இருக்கு. அடுத்தது அசெட் குவாலிட்டி வைஸ்ல வந்தோம் அப்படின்னா கிராஸ் என்பிஏ நெட் என்பிஏ பார்க்கும்போது கிராஸ் என்பிஏ 1.6% ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், நெட் என்பிஏ வந்து 0.46% வந்து ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் வந்து இருக்கு. இதுவே இந்தசன் பேங்க்ல போனோம் அப்படின்னா கிராஸ் என்பிஏ வந்து 3% வந்து இருக்கு, நெட் என்பிஏ வந்து 1.00% வந்து இருக்கு. ஸோ எல்லா மெட்ரிக்ஸுமே ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் வந்து சூப்பரா இருக்காங்க. ஆஸ் இன்வெஸ்டரா வந்து பார்க்கும்போது லாங் டேர்ம் ஸ்டோரியா வந்து பாக்குறீங்க, ஸ்டெடியான ஒரு growth ஸ்டோரியா பாக்குறீங்க அப்படின்னா அதுக்கு ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் வந்து கரெக்டா இருக்கும். டர்ன் அரவுண்ட் ஃபேஸ்ல வந்து இருக்குது, இந்தசன் பேங்க் வந்து இருக்கு. ஸோ அதுல வந்து பெட் கட்டுறது ஹை ரிஸ்க் ஹை ரிவார்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆர்டிகல்ல சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஆர்டிகல்ல இருக்க டேட்டா என்னவோ உண்மையா தான் வந்து இருக்கு. அடுத்ததா டிஎம்பி பேங்கோட Q4 ரிசல்ட்ஸ் அது சூப்பராகவே வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து இயர் ஆன் இயர் பேசிஸ்ல 28% வந்து ஜம்ப் ஆயிருக்கு. இந்த ஃபுல் ஃபினான்ஷியல் இயர் 2026 பார்க்கும்போது நெட் ப்ராஃபிட் வந்து 19% வந்து ஜம்ப் ஆயிருக்கு. 374 கோடி ரூபாய் நெட் ப்ராஃபிட் வந்து பண்ணிருக்காங்க. இது வரைக்கும் வரலாற்றிலே இந்த அளவுக்கான குவார்டர்லி ப்ராஃபிட் வந்து பண்ணதில்ல. ஸோ ரெக்கார்டா வந்திருக்கு. மேனேஜ்மெண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா எம்எஸ்எம்இ மட்டும் கொஞ்சம் வந்து ரெசிலியண்டா வந்து இருக்கு. அதாவது அந்த இடத்துல வந்து நாங்க ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம், அந்த இடத்துல பிரச்சனை வந்து இருக்கு. ஸோ அந்த இடத்துல இருந்து growth ஸ்டோரி வந்து வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. அதனால அந்த இடத்துல வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். மேனுஃபேக்சரர் அப்புறம் ட்ரேடர் இந்த இடத்துல லோன் வாங்குறவங்க எல்லாருமே கொஞ்சம் வந்து ப்ரெஷர் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. பட் ஆனாலுமே இந்த ஒரு ஃபினான்ஷியல் 2027 எங்களோட ஃபோக்கஸ் வந்து எம்எஸ்எம்இ, ரீட்டைல் அப்புறம் டிஜிட்டல் பேங்கிங் இந்த இடத்துல எங்களோட ஃபோக்கஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. டிவிடெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. 12.50 per ஷேர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல அப்டேட்டா இருக்கு. சிட்டி யூனியன் பேங்க், எல்என்டி ஃபினான்ஸ் இது ரெண்டுமே நேத்துக்கான நல்ல சூப்பராகவே ஏறி இருக்கும். சிட்டி யூனியன் பேங்க்ல 8% வந்து ஏறி இருக்கும். பின்னாடி இருக்க ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த கம்பெனிஸோட Q4 ரிசல்ட்ஸ் நல்லாவே வந்துருந்துச்சு. இதனால நிறைய புரோக்கரேஜஸ் வந்து இங்க அப்டேட்டிங் வந்து வச்சிருக்காங்க. எலாரா கேபிட்டல்னு சொல்லிட்டு ஒரு புரோக்கரேஜ் இருக்காங்க. அவங்க இந்த ரெண்டு கம்பெனிக்கும் அப்சைட் வந்து சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்டா சியூபி பேங்க் வந்து 27.5% வந்து அப்சைட் வந்து போகும்னு சொல்லி சொல்றாங்க. டார்கெட் பிரைஸா ₹345 வந்து வைக்கிறாங்க. ஸோ இவங்க சியூபி பேங்க் ஏன் டார்கெட் பண்றாங்க அப்படின்னா லோன் growth சூப்பரா வந்திருக்கு, டெபாசிட் growth சூப்பரா வந்திருக்கு, நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் சூப்பரா மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க, ஆபரேஷன் சூப்பரா இருக்கு. இதனால இந்த கம்பெனிக்கு growth இருக்கும்னு சொல்றாங்க. எல்என்டி ஃபினான்ஸ் கம்பெனிக்கு எலாரா கேபிட்டல் வந்து 28% வந்து ஏறும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. டார்கெட் பிரைஸுமே அந்த ரேஞ்சில் வச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் என்ன அப்படின்னா இந்த கம்பெனி லோன் கொடுக்குற ஏரியா சூப்பரா வந்திருக்கு. டூ வீலர் லோன் அப்புறம் வந்து கோல்டு லோன்லாம் வந்து ஃபோக்கஸ் பண்றாங்க. ஆனால் லோன் கொடுக்குற ஏரியா நல்லா இருக்கு. அதுல இருந்து வந்து இந்த கம்பெனிக்கு ரெவன்யூ வந்து ஜென்ரேட் ஆகுது. அந்த நீங்க பேட் லோன்ஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கு. இதனால இந்த கம்பெனிக்கு வந்து அப்சைட் பொட்டன்ஷியல் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த ரெண்டுமே இப்போ கொஞ்சம் காஸ்ட்லியா வந்திருக்கு. அதனால வெயிட் பண்ணி பார்ப்போம். டாக்டர் ரெட்டிக்கு ஒரு நல்ல அப்டேட் நடந்திருக்கு. இன்னைக்கு நல்லா ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஸ்டாக்ஸா டாக்டர் ரெட்டி வந்து இருக்கு. பின்னாடி இருக்க ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கனடால அப்ரூவல் வந்து வாங்கிட்டாங்க. செமக்யூலேட்டட் ட்ரக்கோட ஜெனரிக் வெர்ஷன் வந்து தயாரிச்சு கொடுக்க போறதுக்கு அந்த இடத்துல வந்து அப்ரூவல் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்து அப்ரூவல் வந்து கொடுத்துட்டாங்க. கனடால நோவா நார்டிஸ்க் கூட அந்த ஒரு பிராண்டட் ட்ரக் இருக்கும்ல, அதோட எக்ஸ்பைரி வந்து ஜனவரி மாசமே நடந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கு இங்க வந்து காப்பி கேட் வெர்ஷன், அதாவது அந்த ஜெனரிக் வெர்ஷன் ஆஃப் ட்ரக் லான்ச் பண்றதுக்கு அப்ரூவல் வந்து கேட்டிருந்தாங்க எல்லா கம்பெனிஸும். இதுல டாக்டர் ரெட்டிக்கு மட்டும் அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. இங்க ஃபர்தரா வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து உள்ள வர போறாங்க. பட் ஆனா இப்போதைக்கு அட்வான்டேஜ் இருக்குது. ஃபர்ஸ்ட் மூவர் அட்வான்டேஜா டாக்டர் ரெட்டிக்கு வந்து இருக்கு. இது ஃபர்தரா வந்து பார்க்கும்போது நிறைய கம்பெனிஸ் உள்ள வந்தாலுமே இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் மூவர் அட்வான்டேஜ் வந்து டாக்டர் ரெட்டிக்கு வந்து இருக்கு. இதனால இந்த ஒரு கம்பெனிக்கு நல்ல அப்டேட்டா இருக்கு. டாடா கெமிக்கல்ஸோட ரிசல்ட்ஸ் வந்து இன்னும் வெளியே வரல. பட் ஆனாலுமே நேத்துக்கு நல்ல மார்க்கெட்ல 8% மேல ஏத்திருக்காங்க டாடா கெமிக்கல்ஸ். பின்னாடி இருக்க ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 5.2 மில்லியன் ஷேர்ஸ் வந்து ட்ரேட் ஆயிருக்கு நேற்று ஒரு நாள். பெருசா நியூஸ் எதுவும் கிடையாது. பட் ஆனா அதிகமான இன்வெஸ்டர்ஸ் வந்து இந்த டாடா கெமிக்கல்ஸ்ல வந்து இங்க வந்து பை பண்ண ரீசன்னால இந்த ஸ்டாக் வந்து ஏறி இருக்கு. இங்க இந்த கம்பெனியோட Q4 ரிசல்ட்ஸ் வந்து மே 4ஆம் தேதி அன்னைக்கு தான் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ண போறாங்க. அப்பதான் டிவிடெண்ட் பத்தி பேச போறாங்க. பட் ஆனா இப்போதைக்கு இன்வெஸ்டர்ஸோட மத்தியில இந்த ஒரு ஷேர் பக்கம் அதிகமான ட்ரேட்ஸ் வந்து நடந்திருக்கு. மாருதி சுசுகி கம்பெனியோட ஃபினான்ஷியல் 2027 பிளான் படி 14,000 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண போறாங்க. அவங்களோட ப்ரொடக்ஷன் கெபாசிட்டியை இன்க்ரீஸ் பண்றதுக்கு 5 லட்சம் வண்டி பர் இயருக்கு வந்து தயாரிக்கிற பிளான் வந்து இறங்க போறாங்க. சோ இது வந்து ரெண்டு பிளான்ட்ல வந்து நடக்க போகுது. ஒன்னு வந்து ஹரியானா பிளான்ட்லயும், இன்னொன்னு வந்து குஜராத் பிளான்ட்லயும் வந்து நடக்க போகுது. இந்த கம்பெனியோட நெட் ப்ராஃபிட் வந்து 6.45% வந்து இயர் ஆன் இயர் பேசிஸ்ல டிராப் ஆயிருக்கு. இதுவே நம்ம ரெவன்யூ வந்து பார்க்கும்போது 28% வந்து ஏறி இருக்கு. 52,000 கோடி ரூபாய் ரெவன்யூ வந்து மேக் பண்ணிருக்காங்க. என்னதான் நல்ல ரெவன்யூ மேக் பண்ணாம ஏன் ப்ராஃபிட் அதிகமா ஆச்சு அப்படின்னா காஸ்ட் வந்து அதிகமா தேவைப்படுது.
இங்க ஸ்டீலோட பிரைசஸ் ஏறி இருக்கு, அலுமினியமோட பிரைசஸ் வந்து ஏறி இருக்கு, அந்த இங்க லேபரோட காஸ்ட் வந்து ஏறி இருக்கு, ஆப்பரேட்டிங் காஸ்ட்டுமே கொஞ்சம் ஏறி இருக்கு. இதனால இந்த கம்பெனியோட ப்ராஃபிட் வந்து ஹர்ட் ஆயிருக்கு. அதனால இந்த கம்பெனிக்கு வந்து அடி வாங்கியிருக்கு. என்னதான் இந்த கம்பெனிக்கு இது எல்லாமே நெகட்டிவா இருந்தாலுமே ரெக்கார்ட் சேல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 6.5 லட்சம் வண்டிக்கு மேல வந்து இந்த ஒரு Q4 வந்து வித்திருக்காங்க. ஓவராலா வந்து இந்த ஒரு ஃபினான்ஷியல் இயர் 2026ல 24 லட்சம் வண்டிக்கு மேல வித்திருக்காங்க. இப்போ ஆர்டர் புக்காவே 1.8 லேக் வண்டி வந்து இங்க கையில இருக்கு. பட் அந்த ப்ரொடக்ஷன் வந்து கொடுக்க முடியல. அந்த ஒரு ப்ரொடக்ஷன் வந்து ஃபுல் ஸ்கேல் அப் பண்றதுக்காக தான் இப்போ வந்து அந்த ஒரு 14 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண போறாங்க. ஸோ இந்த கம்பெனிக்கு இன்னும் டிமாண்ட் வந்து நல்லாவே வந்து இருக்கு. ஸோ அதுக்கான ப்ரொடக்ஷனுக்காக தான் இப்போ வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஒரு கம்பெனி டிவிடெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. 140 ரூபா பர் ஷேர் வந்து கொடுக்க போறாங்க. இது ஒரு நல்ல அப்டேட்டா இருக்கு. எல்டி ஃபுட்ஸ் கம்பெனி வந்து ஒரு பெரிய அப்டேட் வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இங்க கிட்ஸை டார்கெட் பண்ணி கிட்ஸானியா இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இனிஷியேட்டிவ் வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. இது வந்து இந்த தாவத் பாஸ்மதி ரைஸ் இருக்குல்ல, இது எப்படி இங்க வந்து பேடியில இருந்து அது எப்படி ஃபுல்லி பேக்கடு அந்த ஒரு ப்ராடக்டா வந்து மாற போகுது அப்படின்றத ஒரு கிளாஸ் மாதிரி எடுக்க போறாங்க. 25 நிமிஷம் வந்து செஷன்ஸா வந்து இருக்க போகுது. ஸோ இதுல வந்து இந்த பேடியில இருந்து எப்படி அந்த ப்ராசஸ் வந்து நடக்க போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் பேடியில இருந்து இதை வந்து எடுப்பாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த ஒரு ரிஃபைனிங் ப்ராசஸ் வந்து போகும். அதுக்கப்புறமேட்டுக்கு ஃபைனல் ஸ்டேஜா பாலிஸ்டர் ரைஸா எப்படி வந்து மாத்துறாங்கன்ற மாதிரியான அந்த ஒரு செஷன் 25 நிமிஷம் செஷன்ஸ் வந்து இங்க கிட்ஸுக்கு வந்து எடுக்க போறாங்க. இது மூலமா எல்டி ஃபுட்ஸ்க்கு எப்படி பெனிஃபிட்டா இருக்கும் அப்படின்னா கிட்ஸ் வந்து டைரக்டா பாத்துறாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு ப்ராடக்ட் டெவலப்பர் மாதிரி இங்க டைரக்டா வந்து பாத்துறாங்க. ஸோ அதனால அவங்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் வந்து இருக்கும் எப்படி இந்த பாஸ்மதி ரைஸ் வந்து வருதுன்னு சொல்லிட்டு. அண்ட் தென் பேரண்ட்ஸ்க்கு ஒரு அவேர்னஸ் வந்து இருக்கும். ஸோ இதனால இந்த ஒரு கம்பெனியோட ஃபுட்ஸ் வந்து வாங்குறதுக்கான சான்சஸ் எவையாவே இருக்கு. இந்த ஒரு ஃபேமிலிஸ் ஸோ இந்த ஒரு ஃபேமிலிஸ் வந்து சஜஸ்ட்மெண்ட்டும் கொடுப்பாங்க அடுத்தடுத்த ஃபேமிலிஸ்க்கு. ஸோ இப்படிதான் ப்ராசஸ் நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி இந்த ஃபோக்கஸ்ல எல்டி ஃபுட்ஸ் வந்து போறாங்க. HLTech கம்பெனி, இன்ஃபோசிஸ் கம்பெனி ரெண்டுமே இந்த ஒரு வாரத்துல மட்டுமே 15% மேல வந்து விழுந்திருக்கு. பட் ஆனா இந்த ஃபினான்ஷியல் 2027 கைடன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியா வச்ச ரீசனால இப்பயுமே நிறைய அனாலிஸ்டோட அந்த ஒரு டோன் என்னவா இருக்கு அப்படின்னா இவங்க சொல்ற மாதிரி ஏஐ வந்து இங்க அந்த ஒரு காஸ்ட் கட்டிங் நடக்குதான்னு கேட்டீங்க அப்படின்னா நடக்குது. ப்ராஜெக்டோட காஸ்ட் எல்லாமே கம்மி பண்ணி இங்க கிளைண்ட்ஸ் கேட்கறாங்க அப்படின்னா கேட்கறாங்க. கண்டிப்பா அது வந்து நடக்குது. ஸோ ட்ரெடிஷனல் ஐடி சர்வீசஸ் அடி வாங்குது. பட் ஆனா பாசிட்டிவ் அதே டைம்ல வந்து இருக்குது என்ன அப்படின்னா ஏஐ இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நடந்துட்டு இருக்கு. ஏஐ மூலமா ப்ராஜெக்ட்ஸ் வந்து மேக் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல இருந்து ரெவன்யூ தனியா காமிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இதனால இது எல்லாமே பாசிட்டிவான சைனா இருக்கு. ஸோ இப்போதைக்கு நம்ம பார்க்கும்போது இந்த ரெண்டு கம்பெனியுமே இங்க வந்து ப்ரெஷர்ல இருக்கும்போது கன்சிடர் பண்ணது பெட்டராகவே வந்திருக்கு. லீலா ஹோட்டல்ஸ் கம்பெனியோட Q4 ரிசல்ட்ஸ் வந்து வெளியே வந்திருக்கு. அந்த ரிசல்ட் சூப்பராகவே இருக்கு. 46% நெட் ப்ராஃபிட் வந்து இயர் ஆன் இயர் பேசிஸ்ல வந்து ஏறி இருக்கு. ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் வந்து 12% இயர் ஆன் இயர் பேசிஸ்ல வந்து ஏறி இருக்கு. ஸோ இங்க ரெவன்யூ பர் ரூம் இருக்கும் பாத்தீங்களா, அதுவுமே சூப்பரா வந்து ஏறி இருக்கு. ஆவரேஜ் டெய்லி ரூம் ரேட்ஸ் இருக்கும் பாத்தீங்களா, அதுவுமே 15% வந்து ஏறி இருக்கு. இதை தாண்டி ஃபுட்ஸ் அண்ட் பியூரேஜஸ்லயும் நல்லா ஃபோக்கஸ் பண்றாங்க. அங்க இதுலயுமே ப்ராஃபிட் வந்து ஹெல்ப் பண்ற மாதிரி பிசினஸ் வந்து நடந்துட்டு இருக்கு. எபிட்டா வந்து 13% ஏறி இருக்கு. எபிட்டா மார்ஜின் வந்து 55% இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ எல்லா மெட்ரிக்ஸ்லயுமே லீலா ஹோட்டல்ஸோட Q4 நல்லாவே வந்து இருக்கு. அப்புறம் இந்த கம்பெனியோட அந்த ஒரு ஃபியூச்சர் பிளான்ஸ் இருக்கும் பாத்தீங்களா, அது என்னவா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இங்க லக்ஸரி ஹோட்டல்ஸ்க்கான டிமாண்ட் வந்து இருக்கிறது நல்லா தெரியுது. ஸோ அதனால எங்களை வந்து நாங்கள் எக்ஸ்பென்ஷன் வந்து பண்ணிக்க போறோம். இங்க மும்பை, கூர்க், அப்புறம் வந்து இங்க துபாய், அப்புறம் இங்க ஜெய்சல்மார், இந்த இடத்துல நாங்கள் எக்ஸ்பென்ஷன் வந்து பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. L&T கம்பெனி வந்து என்ன பிளான் பண்றாங்க அப்படின்னா ஒரு புது யூனிட் வந்து திறக்க போறாங்க. L&T எலக்ட்ரானிக் ப்ராடக்ட் அண்ட் சிஸ்டம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது யூனிட்டே வந்து திறக்க போறாங்க. அதாவது ஒரு புது பிசினஸே வந்து திறக்க போறாங்க. இதுக்கான மேனுஃபேக்சரிங் பிளேஸா வந்து வச்சிருக்குது கோயம்புத்தூர் வந்து வச்சிருக்காங்க. ஹப்பா 40 ஏக்கருக்கான லேண்ட் வந்து இருக்கு. அங்கதான் இது வந்து தயாரிக்க போறாங்க. இந்த ஒரு பிளான்ட்டோட ஃபோக்கஸ், அப்புறம் இந்த ஒரு கம்பெனியோட ஃபோக்கஸ், இந்த புது யூனிட்டோட ஃபோக்கஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இண்டஸ்ட்ரியலுக்கு தேவையான எலக்ட்ரானிக் பிசினஸ் வந்து தயாரிச்சு கொடுக்குற இடமா இது வந்து இருக்க போகுது. இண்டஸ்ட்ரியலுக்கு தேவைப்படுறதுனா என்ன, இப்போ வந்து கார்ஸ் இந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்து ஆடாஸ் வந்து தேவைப்படும். ஸோ அதை வந்து தயாரிச்சு கொடுக்க போறாங்க. இவி மோட்டருக்கான கண்ட்ரோல் யூனிட்ஸ், அப்புறம் வந்து பவர் எலக்ட்ரானிக்ஸ், அப்புறம் பேட்டரி சிஸ்டம், அப்புறம் இண்டஸ்ட்ரியல் ரொபோட்டிக்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு. இது எல்லாமே தயாரிச்சு கொடுக்க போறாங்க. பிராமல் ஃபைனான்ஸ் கம்பெனியோட MD கிட்ட ஒரு இன்டர்வியூ வந்து எடுத்திருந்தாங்க. அதை பத்தி டீடைலா வந்து பார்ப்போம். பிராமல் ஃபைனான்ஸ் கம்பெனி வந்து இப்போ கொஞ்சம் பிரஷர்ல இருக்கு. பின்னாடி இருக்க ரீசன் வந்து இந்த கம்பெனி அதிகமான காஸ்ட் கண்ட்ரோல் வந்து பண்ணாம விட்டுட்டாங்க. அதிகமான NPS வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. இதுக்கான பிளான் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா வெஸ்ட் ஏஷியால நடக்கிற அந்த ஒரு பிரச்சனை வந்து டைரக்டா எங்களுக்கு வந்து இம்ப்ளிகேட் ஆகுது. இதனால வெஸ்ட் ஏஷியாவோட அந்த ரிஸ்கியரான அசெட்ஸ் இருக்கும் பாத்தீங்களா, ரிஸ்கியரான அந்த லோன் எக்ஸ்போஷர் இருக்கும் பாத்தீங்களா, அதை வந்து கட் பண்ணிருக்கோம். 2% மேல வந்து கட் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதனால ஃபியூச்சர்ல வந்து கொஞ்சம் ரெக்கவரி வந்து இருக்கும். அடுத்து இவங்களோட ஃபோக்கஸ் வந்து ரூரல் ஃபினான்ஸ்லயும் அப்புறம் கோல்ட் லோன்லயும் வந்து ஃபோக்கஸ் பண்ண போதா சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே நிறைய அந்த ஃபினான்ஸ் பிளேயர்ஸ் எல்லாருமே கோல்ட் லோன்ல வந்து ஃபோக்கஸ் பண்ணாங்க. பட் ஆனா கோல்ட் லோனோட அந்த ஒரு பிரைஸ் வந்து பார்க்கும்போது அப்போ கோல்டு வந்து 5000 இருந்துச்சு. அந்த டைம்ல வந்து ஃபோக்கஸ் பண்ணாங்க. இப்போ இந்த டைம்ல நாங்க ஃபோக்கஸ் பண்ற ரீசனால லோவான லோன் டு வேல்யூ வந்து கொடுத்தால் கூட நாங்க வந்து இங்க பார்த்து தான் கொடுக்க போறோம். அந்த கஸ்டமரால ரீபே வந்து பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்து தான் கொடுக்க போறோம். ரூரல் ஃபினான்ஸுமே அப்படிதான் வந்து பார்த்து கொடுக்க போறோம்னு சொல்றாங்க. ஸோ இங்க வெரிஃபிகேஷன் எல்லாமே ப்ராசஸ் வந்து கரெக்டா பண்ணிட்டு தான் கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால இந்த ரிஸ்கியரான லோன் வந்து கம்மி ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதை தாண்டி இந்த கம்பெனி என்ன பிளான் பண்ணிருக்காங்க அப்படின்னா இங்க வந்து ஃபியூச்சர்ல நிறைய அக்விசிஷன் பண்ற பிளான் இருக்காங்க. மைக்ரோ ஃபைனான்ஸ் கம்பெனி, அப்புறம் வந்து இங்க கோல்ட் லோன் பிசினஸ் கம்பெனி, இதுல யார் வந்தாலுமே நாங்க அக்விசிஷன் பண்றதுக்கு ரெடி. வேல்யூஷன்ஸ் வந்து அவங்க சொல்ற வேல்யூஷன்ஸ் மேட்ச் ஆச்சு அப்படின்னா எக்ஸ்பென்சிவ் வந்து இல்லாம இருக்குன்னும் போது நாங்க வந்து வாங்குறதுக்கு ரெடியா இருக்கும்னு சொல்லி பிரமல் ஃபைனான்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு பிரஷர்ல தான் இருக்கு இந்த கம்பெனி, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இன்ஃபோசிஸ் கம்பெனி வந்து $500 மில்லியன் ஒரு டீல் வந்து ஜெயிச்சிருக்காங்க. இது வந்து GCCக்கான டீலா இருக்கு, குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர்ஸ்க்கான ஒரு டீலா இருக்கு. எந்த கம்பெனி கிட்ட அப்படின்னா ட்ரூ ஈஸ்ட் ஃபினான்ஷியல் கார்பரேஷன் சொல்லிட்டு ஒரு கம்பெனி, அவங்க கிட்ட தான் இந்த டீல் வந்து ஜெயிச்சிருக்காங்க. இந்த ஒரு ட்ரூ ஈஸ்ட் ஃபினான்ஷியல் கார்ப் கம்பெனிக்கு வந்து இந்த GCC வந்து ரெடி பண்ணி கொடுப்பாங்க ஹைதராபாத்ல. இந்த GCCக்கான ஆபரேஷன்ஸ் ஒரு
5 இயர்ஸ்க்கு வந்து பார்த்துப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த கம்பெனி கிட்டே கொடுத்துருவாங்க. இதனால $100 million ரெவன்யூ வந்து பர் ஆனுவலி வந்து வரப்போகுது இன்ஃபோசிஸ் கம்பெனிக்கு. இதனால ஹைதராபாத்ல இருக்கவங்களுக்கு வேலை வாய்ப்பு வந்து கிரியேட் ஆகுது. ஜிசிசில மெயினா கிரியேட் ஆகுது. 4000 எம்ப்ளாயிஸ் வந்து இன்னும் எடுக்க போதா சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே ஃப்ரெஷர்ஸாவே ஒரு 2000 பேர் வந்து எடுத்திருக்காங்க இங்க ஜிசிசில. இதனால இது ஒரு நல்ல அப்டேட் இருக்கு இன்ஃபோசிஸ் கம்பெனிக்கு. ட்ரெண்ட் கம்பெனி வந்து போனஸ் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருந்தாங்களே, இதுக்கான ரெக்கார்ட் டேட்டே கொடுத்துட்டாங்க. மே 29 ரெக்கார்ட் டேட்டா வச்சிருக்காங்க. 1:2 போனஸ் இஷ்யூவா இருக்கு. அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, நீங்க 2 ட்ரெண்ட் ஷேர் வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ட்ரெண்ட் ஷேர் வந்து அடிஷனலா ஆட் ஆகும். இதுதான் இந்த ஒரு காம்பினேஷனா வந்து இருக்கு. இதுக்கான அந்த ரெக்கார்ட் டேட் மே 29 இருக்கு. இதை தாண்டி டிவிடெண்டுக்குமே ரெக்கார்ட் டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஜூன் 10 டிவிடெண்டுக்கான ரெக்கார்ட் டேட்டா வந்து இருக்கு. ₹6 per ஷேர் வந்து டிவிடெண்டா வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து அன்னைக்கான டேட்ல வந்து ரிசீவ் ஆயிடும். இதை தாண்டி இந்த கம்பெனி 2500 கோடி ரூபாய்க்கான ஃபண்ட் ரைஸ் பண்ற பிளான்ல இருக்காங்க. இதை வந்து இந்த கம்பெனியோட எக்ஸ்பான்ஷன், ஸ்டோர் எக்ஸ்பான்ஷன்ஸ்க்கும், அப்புறம் வந்து இங்க ஸ்டார் பஸர் வந்து திரும்ப ரீக்ளைம் வந்து பண்றதுக்கும், அப்புறம் இங்க புது பிராண்ட்ஸ், அப்புறம் வந்து இங்க வேற இந்த இடத்துல எக்ஸ்பான்ஷன் பண்ணணும். ஸோ அதுக்கான எக்ஸ்பான்ஷனுக்காக தான் 2500 கோடி ரூபாய் ஃபண்ட் ரைஸ் பண்ற பிளான்ல இருக்காங்க. வேதாந்தா கம்பெனி நேற்றுக்கான நாள் 5% இறங்கி இருக்கும். இன்னைக்கான நாளுமே கொஞ்சம் ப்ரெஷர் இருக்குக்கான சான்ஸ் இருக்கு. பின்னாடி இருக்க ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த டிமர்ஜருக்கான ரெக்கார்ட் டேட் வந்து இங்க வந்துருச்சு. இதனால என்ன நடக்கும் அப்படின்னா, இப்ப ப்ராஃபிட் புக்கிங் வந்து பண்ண ஆரம்பிப்பாங்க. 80% ஒரே இயர்ல வந்து ஜம்ப் ஆயிடுச்சு. இன்னும் அந்த வேல்யூஷன்ஸ் வந்து மேட்ச் ஆகல. அதனால அது வந்து ஃபர்ஸ்டா இருக்கு. செகண்டா இருக்குது, இந்த பிசினஸ் வந்து இப்ப 5 பிரியுது பாத்தீங்களா, இதனால எந்த கம்பெனிக்கு என்ன மாதிரியான வேல்யூஷன்ஸ் போகுன்ற கிளாரிட்டி வந்து கிடையாது. அதனால அவங்க வச்சிருக்க அந்த ஒரு மெயின் ஸ்டாக் எதுவா இருக்க போகுதுன்ற கிளாரிட்டியும் வந்து கிடையாது. அப்புறம் இந்த டிமர்ஜர் நடக்கும்போது இங்க ஒரு கம்பெனியோட அந்த ஒரு பிரைஸ் டிஸ்கவரி வந்து நடக்கும். மெக்கானிசமா வந்து பார்க்கும்போது கொஞ்சம் வந்து பிரைஸ் வந்து அடி வாங்குறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதனால இந்த கம்பெனிஸ் வந்து டிமர்ஜர் ஆகி லிஸ்ட் ஆனாலும் கூட கொஞ்சம் வந்து ப்ரெஷர் இருக்குதுக்கான சான்ஸ் இருக்கு லிஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா. அதனால இந்த வேதாந்தா கம்பெனியில இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே இப்போ வந்து ப்ராஃபிட் புக்கிங் வந்து பண்றாங்க. ஜொமேட்டோ கம்பெனியோட Q4 ரிசல்ட்ஸ் வந்து வெளியிருந்திருக்கு. எட்டர்னல் கம்பெனியோட ரிசல்ட்ஸ் தான். இது வந்து சூப்பராகவே வந்திருக்கு. 346% இயர் ஆன் இயர் பேசிஸ்ல வந்து நெட் ப்ராஃபிட் வந்து ஏறி இருக்கு. முன்னாடி 39 கோடி ரூபாய் பண்ணாங்க, இப்ப 170 கோடி ரூபாய் பண்ணிருக்காங்க. ரெவன்யூ வந்து பார்க்கும்போது 196% இயர் ஆன் இயர் பேசிஸ்ல வந்து ஏறி இருக்கு. இது எல்லாமே நல்ல சைனா இருக்கு இந்த எட்டர்னல் கம்பெனிக்கு. இந்த ஒரு கம்பெனியோட அந்த ஜொமேட்டோ ஆர்டர் புக் வந்து சூப்பரா வந்திருக்கு. அது நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து இருக்கு. பிளிங்கிட்டோட ஆர்டர் புக்குமே பார்க்கும்போது சூப்பரா வந்து இருக்கு. 96% இயர் ஆன் இயர் பேசிஸ்ல பிளிங்கிட்டோட ஆர்டருமே வந்து ஏறி இருக்கு. இதை தாண்டி இங்க ஓவரால் இந்த பினான்சியல் 2026 மட்டுமே இங்க வந்து ஒரு 109 மில்லியன் இந்தியன்ஸ் வந்து இது மூலமா டிரான்சாக்ஷன் வந்து பண்ணிருக்காங்க. அதோட வேல்யூ வந்து $10 பில்லியன் வந்து இருக்கு. இங்க ஜொமேட்டோ, பிளிங்கிட், அப்புறம் இங்க வந்து டிஸ்ட்ரிக்ட் மூலமா வந்து இந்த டிரான்சாக்ஷன் வந்து நடந்தது. $10 பில்லியன் இந்த ஒரு பினான்சியல் 2026 வந்து இருக்கு. கோஹன்ஸ் லைஃப் சயின்சஸ் சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்கு. இது வந்து 37% லாஸ்ட் 2 நாள்ல ஏறி இருக்கு. இது வந்து ஒரு ஃபார்மா கம்பெனி. இந்த ஒரு கம்பெனி லாஸ்ட் 2 நாள்ல ஏன் 37% ஏறிச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, உமங் ஒஹரா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்து அப்பாயின்மெண்ட் பண்றாங்க. அவர் வந்து இந்த குரூப் ஆஃப் சிஓவா வந்து அப்பாயின்மெண்ட் வந்து பண்றாங்க. அப்படி இவர் வந்து எக்ஸிகியூட்டிவ் சேர்மனாவும் வந்து இருக்க போறாரு. இந்த உமங் ஒஹரா உள்ள வந்த ரீசனால 37% ஏறி இருக்காங்க. அப்படி இந்த பர்சன் வந்து எப்படி ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, சிப்லா கம்பெனியோட ஹெட்டா வந்து இவங்க இருந்தாங்க. இந்த ஒரு சிப்லா கம்பெனி குளோபல் ஃபார்மா பிளேயரை எப்படி மாத்துறாங்கன்னு சொல்லி தெரியும். அதனால இந்த உமங் ஒஹரா வந்து இங்க போனது இந்த ஒரு ஷேர் வந்து ஏத்த ஆரம்பிச்சிருக்காங்க. JSW ஸ்டீல், டாடா ஸ்டீல், அப்புறம் இங்க வந்து செயில், இந்த கம்பெனி எல்லாமே ஏறி இருக்கு. இந்த ஸ்டீல் கம்பெனி ஸ்டாக்ஸ் எல்லாமே ஏறி இருக்கு நேற்றுக்கு நாள். பின்னாடி இருக்க ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இங்க நிறைய அனலிஸ்ட் லைக் வந்து கோல்ட்மேன் சாக்ஸ், அப்புறம் இங்க ஜெஃப்ரிஸ் மாதிரி நிறுவனம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இங்க இந்தியாவோட ஸ்டீலுக்கான அந்த ஒரு டிமாண்ட் வந்து சூப்பரா இருக்க போகுது. சைனா வந்து இங்க ஸ்டீல மேனுஃபேக்சரிங் அப்புறம் எக்ஸ்போர்ட் வந்து பண்றது, அந்த வால்யூம் வந்து கம்மியா இருக்கு. இதனால ஸ்டீலோட பிரைசஸ் வந்து கொஞ்சம் வந்து ரீபவுண்ட் வந்து ஆயிருக்கு. இன்னும் ஃபியூச்சர் வந்து சைனா வந்து கொஞ்சம் ஹர்ட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கு. அந்த இடத்துல இந்தியா வந்து பிடிப்பாங்க. அப்படி பிடிச்சாங்க அப்படின்னா இந்தியாவோட அந்த ஸ்டீல் மேக்ஸ் எல்லாமே ஒரு பெரிய நியூஸா இருக்கும். அதனால இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து ஏற்றி வச்சிருக்காங்க. இதுதான் பின்னாடி இருக்கிற நியூஸா இருக்கு. இன்னைக்கான நல்ல மார்க்கெட் எப்படி இருக்க போகுது? கண்டிப்பா ஃபிளாட்டா தான் இருக்க போகுது. ஏன் அப்படின்னா ஏஷியன் மார்க்கெட்டும் சரி, அந்த நீங்க இருக்க குளோபல் மார்க்கெட்டுமே சரி, எல்லாமே மிக்சடா தான் வந்திருக்கு. கிஃப்ட் நிஃப்டியோட சிக்னல் பார்த்தாலுமே மிக்சடா தான் வந்திருக்கு. அதனால இங்க பெருசா வந்து பாசிட்டிவ் இருக்குமான்னு சொல்லிட்டு தெரியல, நெகட்டிவ் இருக்குமான்னு சொல்லி தெரியல. அதனால ஃபிளாட்டா இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. இப்போ வந்து என்ன அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இங்க க்ரூட் ஆயிலோட பிரைஸ் வந்து ஏறி இருக்கு. $110 per barrel வந்து பிரெண்ட் க்ரூடோட அந்த பிரைஸ் வந்து ஏறி இருக்கு. இதுவே WTI-யோட அந்த க்ரூட் ஆயிலோட பிரைஸ் வந்து $100 per barrel வந்து ஏறி இருக்கு. இங்க வந்து ரீசெண்டா OpenAI கூட வந்து இன்டர்வியூ வந்து வச்சிருந்தாங்க. அந்த OpenAI வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, கொஞ்சம் வீக்கா இருக்கதான் வந்து சொல்றாங்க. இது வந்து ஒரு குளோபல் அன்சர்டனிட்டி வந்து கிரியேட் ஆகுது AI டிமாண்ட்ல. அதுக்கு அடுத்ததா UAE வந்து இங்க ஓபக்ல இருந்தே வந்து வெளியே வரப்போதா வந்து சொல்லியிருக்காங்க. இது ஒரு குளோபல் அன்சர்டனிட்டி வந்து கிரியேட் பண்ணுது. இது எல்லாமே குளோபல் மார்க்கெட் கொஞ்சம் வீக்கா வச்சிருக்கிறதுக்கான அந்த ஒரு ரீசனா வந்து இருக்கு. அதனால க்ரூட் ஆயில் பிரைஸுமே வந்து ஏறி இருக்கு. அப்புறம் இங்க கோல்டு அண்ட் சில்வரை பார்க்கும்போது கொஞ்சம் வந்து கரெக்ஷன் வந்து இருக்கு. பெருசா கரெக்ஷன் வந்து கிடையாது. பட் ஆனா கொஞ்சம் வந்து கரெக்ஷன் வந்து நடந்திருக்கு. FIS வந்து இங்க வந்து வித்திருக்காங்க. 1800 கோடி ரூபாய்க்கு வித்திருக்காங்க. DIS வந்து 1500 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. FIS வந்து ஏன் விற்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நம்ம ஊர்ல டெக் ஹெவியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து கிடையாது. அதாவது ட்ரெண்டிங்கான AI ஸ்டாக்ஸ் வந்து கிடையாது. NVIDIA மாதிரி கம்பெனி வந்து கிடையாது. அப்புறம் நமக்கு வந்து TSMC மாதிரி ஒரு கம்பெனி கிடையாது. சாம்சங் மாதிரி ஒரு கம்பெனி கிடையாது. SK Hynix மாதிரி ஒரு கம்பெனி கிடையாது. ஸோ இந்த மாதிரி இல்லாத ரீசன்னால யுனைடெட் ஸ்டேட்ஸ், சவுத் கொரியா, தைவான் இந்த இடத்துல இன்வெஸ்டர்ஸோட அந்த ஒரு அட்ராக்ஷன் வந்து இருக்கு. அந்த இடத்துல போய் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்றாங்க. நம்ம ஊர் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து வர மாட்டேங்குது. அந்த மாதிரியான ட்ரெண்டிங் ஸ்டாக்ஸ் எதுவுமே கிடையாது. ஏஐல அதிகமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறோம்னு சொன்னதும் இங்க TCS கம்பெனி தான் சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி ரிலையன்ஸ் எல்லாமே சொல்லியிருந்தாங்க. எல்லாருமே டேட்டா சென்டர்ஸ் இல்ல. பட் ஆனா இங்க வந்து ட்ரெண்டிங்கான வந்து ஏஐ ஸ்டாக்ஸ் எதுவும் கிடையாது. அதனால நம்ம ஒரு சைட்ல மார்க்கெட்ல இருந்து வர மாட்டாங்க. இதை தாண்டி நம்ம ஊரோட மார்க்கெட் வந்து கொஞ்சம் வேல்யூவேஷன்ஸ் ரிச்சா வந்து இருக்கு. அதுக்கு அடுத்ததான் நம்ம ஊரோட ஏர்னிங்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு.
எப்போ வந்து எஃப்ஐஎஸ் வந்து உள்ள வருவாங்க அப்படின்னா, நீங்க வந்து ஏஐயோட அந்த ஒரு ரேலி இருக்கு பாத்தீங்களா, அது எல்லாமே ஓவர் வேல்யூஷன் ஆகி கொஞ்சம் வந்து எக்ஸாகரேட்டட் பண்ணிட்டு குளோபல் இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே சரி ஓகே இதுக்கப்புறம் ஏஐ ஸ்டாக் வந்து ரொம்ப ஏத்த வேணாம், இதுல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண வேணாம், ஃபர்ஸ்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குதா சொல்லி ஃபீல் பண்ணி நம்பூர் மார்க்கெட் வரதுக்கான சான்ஸ் இருக்கு. நம்பூரோட மார்க்கெட்டுமே கொஞ்சம் வந்து ஏர்னிங்ஸ் எல்லாமே ரிகவரி ஆகி அப்புறம் ஏஐ ரிலேட்டடான ஸ்டாக்ஸ் எதனா உள்ள வந்தது அப்படின்னா நம்பூர் மார்க்கெட்ல வந்து வர ஆரம்பிப்பாங்க. இதுதான் இன்னைக்கான ஓவரால் மார்க்கெட் நியூஸா இருக்கு. அடுத்த நியூஸ் வந்து சந்திப்போம். பாய்.